ஒரு ஆள் போய் டாக்டர் போகிறவங்க போயிட்டு இந்த இடத்துல தட்டி, டாக்டர் எனக்கு பார்வை மங்களாக தெரியுது. உண்மையிலே உனக்கு மங்களாத்தான் தெரியுது? ஏன் சார்? நான் வக்கீல். டாக்டர் அங்கே இருக்கார், அங்கே போய் பாரியா. ஏய்யா 7 மணிக்கு வந்து 7:30 கூட்டிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்களா நடக்கும். அவன் காலி மேலே அமைக்கிருக்கான். காலி மேலேன்னு டாக்டர் வந்திருக்கார். டாக்டர் இப்படி வச்சு பார்த்து, என்ன அங்கே ஒரே கூட்டம், ஒன்றுக்கு ஒன்று நெருக்கியா வரிசையாக வாங்க அப்படின்ட்டுருக்கார். இவன் ஒரு ஆள் தான் நிற்கிறேன். அவருக்கு கூட்டமாக தெரிய வியாது. எப்படி டாக்டர் தெரிப்பிருக்கான் பாருங்க. வாங்க உட்காருங்க. என்ன செய்யுது? வாய் ரொம்ப நாடுது டாக்டர். எப்போ இருந்து? நீங்கள் வாயை வந்து. ஓ, நீ என்ன வியாதி பார்க்குறது? அசிங்கப்படுத்த வந்தியா? உட்காரியா. ஒன்று சொல்கிறேன், டாக்டர் நீ எதையுமே மறைக்கக்கூடாது. நீங்கள் நர்ஸை மறைக்காங்க சார். இப்படி தள்ளி உட்காருங்க. எல்லா இடத்துலையும் விரண்டவாதம், வாக்குவாதம் சார். இன்னும் இந்த மேடை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தினந்தோறும் வாழ்க்கை ரசிக்கணும். முனிவர் படுத்திருக்காரு, நிறைய வாழ்க்கை. இன்னும் சிறு நேரத்தில் இறக்க போகிறாரு. சுற்றி சீடர்களாக இருக்காங்க. சாமி நீங்கள் இருக்கும்போது நிறைய ஆலோசனைகளை, அன்புகளை எங்களுக்கு வழங்கினீங்க. நிறைவாக எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவருக்கு பிடிச்ச திராட்சை பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு திராட்சை சூப்பர் அப்படின்ட்டு இறந்துட்டார். நம்ம சிரிக்கிறோம். நிறைவு இடத்துல விட என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க, மருந்து கொடுங்கன்னு கேட்கல. திராட்சை அந்த நேரத்தில் அந்த திராட்சை ரசிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இது மாதிரி தான் சார். கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை. நிலையில்லாது. நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை சார். இந்த இடத்த ரசிக்கணும். பெரியவங்க சொல்கிறாங்க, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. அதெல்லாம் அப்போ. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை சார் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. என் கூட தாங்க படுத்துட்டுனா அப்படின்னா 12:30 மணிக்கு டப்புண்டு இதுதான் நடக்குது. 8 வயசு பொண்ணுக்கு கர்நாடகாவில் ஹார்ட் பேஷண்ட், இதயத்தில் ஸ்கூல் பையன் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த போய் கீழே விழுந்து இறந்து போகிறான். நிலையில்லாத இந்த உலகில் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, எல்லா சீவராசிக்கு வாழ்க்கையை ரசிக்க தெரியுது, மனுஷரை தவிர அப்படின்வாங்க. நம்மளை அதுக்குத்தான் அந்த இடத்துல கூடியிருக்கிறோம். பிரமாதமாக ரசிங்க. நான் பார்த்த ரசிகர்களில் இன்றைக்கி பார்த்த ரசிகர் மாதிரி எனக்கு, ஏன்னா நான் பாருங்கள், எந்த பேப்பர் எதுவும் இல்லை எழுதி நான் உன்னை ஏதாவது சொல்லான்னு பார்த்தேன், அதை கூட சொல்ல விடலை. நீங்கள் அப்படியே என்னையவே முடிஞ்சு நான் போக விடுவீங்களா, இல்லை அப்பையும் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா முடிஞ்சப்பனா வெளியே போய் ஒரு எட்டி பார்ப்பேன். போனப்பனா 2 ஜோக் சொன்னாலும் சொல்லுவேன். ஐயா நம்ம எதுக்கு கவனமாக இருந்து கேட்டுட்டு தான் போகணும். பார்த்தீங்களா, எல்லோரும் ஒரே மாதிரி எதிர்பார்த்துட முடியாது சார். 3 பேர் டீ சாப்பிட்றேன். ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, ஒரு கஞ்சன். 3 பேர் டீயில் கிடக்கு. பணக்காரன் தூக்கி எறிஞ்சிட்டேன் டீயை. வேறு டீ கொண்டு வாயா. ஏழை என்ன செஞ்சான், அந்த எடுத்து போட்டு குடிச்சிட்டான். கஞ்சன் அந்த எடுத்துட்டு ஈயோட பேச ஆரம்பிச்சிட்டான். மரியாதையாக குடிச்ச டீயை துப்பிரு. நான் பெரிய கோபக்காரன் தெரிஞ்சுக்க, மரியாதை குடிச்ச டீயை துப்பிரு. அது எவ்வளோ குடிச்சிருப்போது? 0.01 ml குடிச்சிருக்கும். பிதிக்கி எடுத்துருக்கியா சார் அந்த டீயை? 3 பேர் தான், 3 பேருக்கு ஒரு ரசனை. நம்ம கிராம பகுதியில் நம்ம நகைச்சுவை ரசித்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது சார். அதெல்லாம் கிராமத்தில் இருந்தால், அதனால் எனக்கு நிறையா அதை பற்றி பழக்கம். துக்க வீட்டில், கேத வீட்டில் நகைச்சுவை செய்வாங்க சார். கிராமத்தில் மிலிட்ரியில் ஒத்த பையன் குண்டடிப்பட்டு இறந்துட்டான். பாடி கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவர் விசாரிக்க போனவர், என்ன மாப்பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, ஒத்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எப்படி இறந்தான்? கண்ணு கீழே குண்டு பட்டு இப்படி செத்துட்டாவம்மா. நல்ல வேலைக்கு கொஞ்சம் மேலே விட்டுருந்தா கண்ணு போயிருக்கும்ல. அவன் ஆளே போய் கிடைக்கான் சார். இவன் ஆறுதலை பார்த்தீங்களா சார்? இது சாதாரணமாக நடக்குது. கேட்டோம் எப்படி பார்த்தீங்களா? அதே கிராமத்தில் ஒருத்தன் கோழி பண்ண வச்சுருக்கா. 3 அதிகாரி வந்தாங்க. கோழிகளை என்ன போடுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்கட்டும் சொல்லி பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொஞ்சம் எந்திரி சப்புன்னு அடிச்சிருக்காங்க. நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா? ஏன்டா இங்கே மனுஷனுக்கே கஞ்சிக்கலாம் கிடைக்க, நீ கோழிக்கு பாதாம் பிஸ்தா போட்டிருக்கியா? 3 வருஷம் உள்ளே வச்சாச்சு. ரீல்ஸ் ஆகி வந்தான். அதே வேலை கோழி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 அதிகாரி வந்தாங்க. கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க? அத்தாடி அன்னைக்கு பாதாம் பிஸ்தான்னு வெளுத்துட்டாங்க. எங்கே சார், பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு கிடக்கு பாவம். மறுபடியும் சப்புன்னு ஒரு இருக்குறாங்க. நாங்கள் புழு கிராஸில் வந்திருக்கோம். சிவகாரணியம் பறவைகள் விலங்குகள் நீ வதைக்கிறியா? மறுபடியும் 3 வருஷம் வந்தாங்க. கோழி பண்ணி பார்த்துக்கிட்டியா? மறுபடியும் 3 அதிகாரி. அத்தாடி வருஷம் வந்துடுறாங்க. கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க? பாதாம்டாலும் அடிக்கிறாங்க, பச்சை தண்ணினால் வெளுக்கிறேன். இந்த இடம் தான் விவரம் சார்.
நான் எதுவும் போடுறதில்ல சார். காலைல ஒவ்வொரு கோழியாக எழுப்புவேன் அலாரம் வச்சு. அது கையில் ஒரு 50 பைசாவோ ₹1 கொடுத்து நீங்களே கடையில் வேண்ட வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு வந்த 3 பேரும் காரை விட்டுட்டு ஓடிருக்காங்க கம்மாக்குள்ளே இறங்கி. பார்த்தீங்களா? அதே போல் இப்போ சார்கிட்ட கேட்க மறட்டேன் எவ்வளோ நேரம்னு. உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் எல்லா நகைச்சுவையும் நான் சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்னை கூப்பிடாமல் போயிடுவீங்க. அதுக்காக அருமையான ஜோக்கு ஒரு 65 வச்சிருக்கேன்ட்டு போனால் தான் முடிக்கிற டைம் இருக்குது. எதையுமே அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ராசி நட்சத்திரம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தின காலண்டரில் தேதி பார்த்துட்டு போவோம். துலாம் ராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருக்கும், அது வேறு. ஆனால் தான் மாட்டுக்கு உடம்புலன்ட்டு டாக்டர் போய் சொல்கிறான், டாக்டர் என் மாட்டுக்கு வகுத்தாலையாக போகுது. அவர் ஒரு பைப் எடுத்து பைப்புக்கு நடுவில் மாத்திரை வச்சு, பைப்போட ஒரு முனையை மாட்டோட வாயில் வச்சு, பைப்பு இந்த முனையை நீங்கள் உங்கள் வாயில் வச்சு நடுவில் மாத்திரை வச்சு ஊதுங்க, மாத்திரை மாட்டோட வருது. தேங்க்யூ சார். போயிட்டு 3/4 மரம் கழிச்சு சேராட்டல் விழுந்து எடுத்து ஓடியாந்தேன். டாக்டர் டாக்டர் என்ன அப்போ ஊதுனியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு. ஐயோ மாத்திரை வகுத்துக்குள்ளே கடக்கு முடக்குன்னு சத்தமாக கேட்குது. பார்த்தீங்களா? இதான தான் டைமிங்கை டக்கு 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 நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அந்த விஷயத்தை சொல்லிடுறது. ரொம்ப எக்ஸலண்ட் ஆடியன்ஸ்னால் அது உங்களை தான் சொல்லுவேன். நான் சொன்ன ஒரு எந்த நகைச்சுவை சோட போகாத அளவுக்கு அதை காப்பாற்றி விட்டுருக்கீங்க. இதுக்கு சிரிக்கலை அதுக்கு சிரிக்கலாம், எல்லாத்துக்குமே சிரிச்சிருக்கீங்க. ஒரு வளர்கிற பேச்சாளர், ஒரு இளைய தலைமுறை யார் இந்த மேடைக்கு வந்தாலும் அவங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை கிடச்சிடும். ஏன்னா உங்கள்கிட்ட கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிக்கிறீங்க. இப்படி தான் இருக்கு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நான் ஒரு இடத்துல 75 ஜோக் சொன்னேன், எவனும் சிரிக்கலை. வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படியே கக்குன்னு விழுந்து சிரிக்கிறாங்க. அடுத்த ஆளை சிரிக்க வைக்க நம்ம ஜோக்கெலாம் சொல்ல நம்ம சோகங்களை சொன்னாலே போதும், அவன் சிரிச்சிட்டு போயிடுறான். அப்படி தானே இருக்குது. உங்கள் மேலே அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் மேலே ஒரு ஆள் எவ்வளோ அன்பாக இருக்கான்றதை அவன் பேசுகிற வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா இருக்கீங்களா அப்படி கையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சான்னா உங்கள் மேலே அன்பு. சிலர் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, முனிக்கை பட்டும் படாமல். சிலர் பாருங்கள் வீட்டு வாசலில் வந்து பார்த்து போயிட்டு வான்னா. சிலர் வெளியே கார் பார்க்கிங் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு பாதுகாப்பு போங்க மாப்பிள்ளை. அன்றைக்கி ஒருத்தன் வெளியே வந்து நின்று 10 நிமிஷம் பார்த்து போயிட்டு வாங்க. நான் கேட்டேன், அவ்வளோ அன்பா? செருப்பு கருப்பு அடிச்சுட்டு போயிடுவாங்க மாப்பிள்ளை, உனக்கு தெரியாது, நீ வாட்டுக்க இப்படித்தான். சில நேரம் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வருவான். தாயா நட்பு. என்னையோ பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பஸ் ஏற்றி விட்டு வர, அவ்வளோ க்ளோஸா? பஸ்ஸு கிடைக்கலன்னு திரும்பி வந்துடுவாங்க மாப்பிள்ளை. அவன் பாட்டுக்கு 5-6 நாள் தங்கிடுவான். நம்மளே ஏற்றி விட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு மன திருப்தி. இப்படி நட்பு எங்கேயா பார்த்துருக்கீங்களா சார்? அப்படி தான் மாறிக்கிடுச்சு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கிராமத்துலேருந்து சொன்னேன். பார்த்தீங்களா? எங்கள் வீட்டை விட்டு உடனே வெளியே வரமாட்டேன். வீட்டுக்கு வெளியில் ஒரு பாட்டி உட்காந்துருக்கு. நீங்கள் கைராசி கேள்விப்பட்டிருக்கீங்க, கண்ராசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்க. அந்த சன்னல் வழியாக பார்ப்பேன், அந்த பாட்டி இல்லைன்னாத்தே வெளியே வருவேன். ஒத்த வார்த்தை சொல்லுவோம், குடும்பமே கூப்பிட்ற விழுந்துடும். முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற போலையே 3 கழிஞ்சு முச்சினில் எடுப்பேன். ஒரே வார்த்தை தான். கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி பயப்படுவாங்க. லட்சுமணா பொண்டாட்டி கூப்பிட்டு சினிமாவுக்கா 5 மணிக்கு ஐசோவில் இருப்பாங்க. எது சொன்னாலும் இந்த அம்மா எல்லாத்தையும் கண்ணு வைக்கணும்னு சொல்லி சூடம் பொறுத்து வைத்தேன் கண் திஸ்திக்கு. அதை கண்ணு வைக்கிது. எப்படி எரிதார் முத்து வீட்டில் கல்லாண்டுச்சு. இந்த பாட்டி ஊருக்குள்ளே வந்தாலே பயப்படுவாங்க சார் எல்லாரும். முருகேசா ஓ முருங்கை மரமா அப்படின்னு சட்டார்னு ஒடிஞ்சு விழும். என்ன சின்ன மாடாக இருக்க 7 லிட்டர் பால் மாடு மட்டமலாக்க விழுந்துடும். இங்கே தான் முக்கியமான இடம். இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். பாட்டி என்ன சொன்னாலும் அழிஞ்சிருது தெரிஞ்சிருது. நம்ம 6 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம். நெல் நாற்றை விட புல்லு தான் அதிகமாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ புல்லான்னு சொல்லுவோம். புல்லு ஊராக போயிடும், நம்மளுக்கு களை எடுக்கிற காசு மிச்சம் அப்படின்னு குந்துனாப்புல டீ ஸ்பீட்டில் பாட்டியை உட்கார வச்சு ஓரஞ்சாரமாக கொண்டு போய் பாருவாட்டி 7 ஏக்கர் கண்ணாடியை போட்டு டே அப்பா பட்டு நல்ல வார்த்தையை போடு, பரவாயில்லப்பா, ஏப்பா இவ்வளோ புல்லுக்குள்ளேயும் ஒரு சில நெல் நாற்று இருக்கத்தானப்பா செய்த பிடிச்சி. அங்கேயே துண்டை போட்டு உட்காந்தவன் தான் 3 நாள் கழிச்சா வீட்டுக்கு வந்தான். பார்த்தீங்களா? இதுதான் சார், நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்க முடிவாங்க. பின்னாடி சார் வந்தார் அங்கே போயிட்டாரா? ஏன்னா சில இடத்துல நிகழ்ச்சி நடக்கும்போது முன்னுக்கு வருவாங்க சார் அப்படின்வாங்க. அதையும் மீறி நம்ம கண்டுக்கிறான் பேசினோம்னா முன்னுக்கு வந்து அப்படின்வார். அதையும் கண்டுக்கிறான் பார்த்து சொரன்வார். சார் முடிச்சுக்கலாம், மழை வரப்போதான் அப்படின்வார். இதெல்லாம் இங்கே நடக்கலை. அனைவருமே உங்களை விட நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன். சில இடத்துல மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா ரசிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து நான் போராம்பட்டிருக்கேன்.
இப்போ நீங்கள் தான் சுற்றி போடணும் உங்களுக்கு போய். ஏன்னா இதுதான் மேடை. சில நேரம் பொன்னாடை ஒருத்தர் வந்து நம்மளை பாடாக படுத்திடுவாங்க. இங்கே அதெல்லாம் நடக்க வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா மேடையில் வந்து அன்னைக்கு ஒரு ஆள் பெரிய பொன்னாடை எடுத்துகிட்டு பட்டார் பட்டார் பட்டார்னு உதறினார். அதில் ஒரு நியூஸ் பேப்பர் கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு பொத்திட்டு பொன்னாடி அவர் கொண்டு போயிட்டார். உட்காந்துருக்கேன், ஊர் போய் ஊரே என்கிட்ட செய்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் திரும்புங்க, அடி செய்தியை படிச்சுக்கிறேன் அப்படின்னு. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி கொச்சர இருக்கக்கூடாது சார். நேரத்தை முறையாக சரியாக செலவழிக்கிறது நம்ம கோவை நகைச்சுவை சங்கத்தில். ஒரு நேரம் கூட விரயமாகும். வந்திருக்க அனைவரும் பயனடைஞ்சிங்க. பிரமாதம். எந்த குரலில் ஒரு நகைச்சுவை சங்கம்ன்ற விட இங்கெல்லாம் நிறைய நண்பர்கள் கூடியிருக்காங்க. கல்லூரி மாதிரி. இது கோவை நகைச்சுவை சங்கம் இல்லை, கோவை நகைச்சுவை குடும்பம். எல்லா தரப்பட்டு குழந்தைகள் இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, எல்லாரும் உட்காந்து ரசித்ததில் தான் எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். நான் பேசின எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சுன்னா உங்கள்கிட்டருந்து வந்து. சில நேரம் பாருங்கள், டிராஃபிக் போலீஸ்லாம் பாருங்களேன், 8 மணிக்கு அவரோட டியூட்டி பயங்கரமாக இருக்கும். 8 மணிக்கு ஒரு டிராஃபிக் போலீஸை பாருங்கள், போட்டும் டபுள் 2 வண்டி எடுப்பா, யார் ஒரு கருப்பு சட்டை, போ மூவாகு. ஏன்னா அப்போ தான் 8 இட்லி சாப்பிட்டு 8 மணிக்கு கம்பீரமாக பயங்கர எனர்ஜியாக இருக்கும். ஒரு 11:30 பாருங்களேன், கை மட்டும்தான் ஆசை, ஓ யார ஓ அப்படின்றார். ஒரு 2:30 மணிக்கு பாருங்கள், விரல் மட்டும் தான் ஆடும். 3 மணிக்கு கூண்டு மட்டும் கிடக்குங்க, அவர் கூப்பிட்ற கிடப்பார். எங்கிட்ட போய் தொலைங்கடா, உசுறு வாங்காங்க. 1000 ரூபாய் இஎம்ஐயில் வாங்கிட்டு புகையாக தள்ளிக்கிட்டு போகிறாங்க. புகையாக போதும், அந்த இடத்துல ஒருத்தன் போட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். அதான் புகைப்படமா பார்த்திங்களா எப்படி ஆகி போச்சுன்னு. இப்படி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த எனர்ஜி தொடங்கினிலேருந்து நான் அதிகபட்சமாக பட்டிமன்றத்தோட முன்னுரை வந்து 10 நிமிஷம் பேசுவேன். இன்றைக்கி ஒரு மனுஷனாக திணறு என் கிட்னியை கீழே விழுந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு 1.5 மணி நேரம் என்னை பேச வச்சுருக்கிறதுக்கு காரணம் நானாக முன் வந்து பேசுகிறேன். இதில் கட்டாயப்படுத்தி பேச வைக்கல. ஏன்னா கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக பேசினேன். ஜெயிலில் இருக்கேன் சார் ஒருத்தன் 18 வருஷம். உங்கள் சோக்கை கேட்டிருப்பானோ அப்படின்னு கேட்காங்க. சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். ஜெயிலில் இருக்கேன் 18 வருஷம். எல்லாரும் பார்க்க வராங்க. அவங்க மாமா பாருங்க, அத்தை பார்க்க வராங்க, பக்கத்து வீட்டுக்காரு, குழந்தை, அப்பா, அம்மா எல்லாரும் பார்க்க வராங்க. நாத்தனார், ஏன் அவங்க வீட்டில் கொத்தனார் கூட பார்க்க வந்தா சார். ஆனால் மனைவி பார்க்க வரல. ஜெயில் வார்டன் கோவம், என்ன உன் ஒய்ஃப் அவ்வளோ கல் நெஞ்சுக்காரியா, எல்லாரும் பார்க்க வர, உங்கள் மனைவி ஒரு நாள் கூட உன்னை பார்க்க வரலையே, அவ்வளோ கல் நெஞ்சுக்காரியா உங்கள் சம்சாரம், ஏங்க உங்கள் மனைவி பார்க்க வரல, அவளை போடுத்தல் தானே ஜெயிலுக்கு வந்துட்டுருக்காவே. பார்த்தீங்களா? இது வேறு அது வேறு. அதுக்காக எல்லாத்தையும் பெண்கள் நினைக்கலாம், ஏதோ போய் சொல்கிறியாம் பாரு அப்படின்னு. உண்மையிலேயே பெண்களுக்கு தான் அவ்வளோ விசேஷம். நீங்கள்லாம் மகாலட்சுமியாக உங்களை சொல்கிறோம். வீட்டுக்கு காசு பணம் வந்தால் என்ன எல்லாம் சொல்கிறேன், மகாலட்சுமி வந்துக்கிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல மகா விஷ்ணு வந்துக்கிட்டே இருக்கான், அவன் எதுக்கு வரையான் தேவையில்லாமல் அங்கேயே உட்கார சொல்ல அப்படின்னு. எங்களுக்கு எங்கேயுமே மரியாதை சார். விசேஷத்தை வச்சா கூட பெண்கள் உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்கள் ஆம்பளைக்கு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு, எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்போ இருக்கிறதுலே கஷ்டமான விளையாட்டு என்ன நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு. நீங்கள் சொல்லலாம், ஜல்லிக்கட்டிலோட கொம்பு குத்தி குடல் கொப்பன்னு வெளியே வந்து அவனே ஒரு கட்டப்பையில் அள்ளி போட்டு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டில் ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். ஆனால் தாலிக்கட்டில் ஏதாவது ஒரு ஆம்பளை பொழைச்சிருக்கானா சார்? நம்ம கோபத்தில் ஒத்த வார்த்தை சொல்லுவோம், நடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு, நானா லூசு, நீங்கள் லூசு, உங்கள் அப்பா லூசு, உங்கள் அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு போயிட்டார், ஓட்டிருக்கான் சட்டையை போட்டு ஓடி வெளியே. சோ ஒன்று தாண்டி சொன்னேன், செப்பண்டுக்கிட்டு இருக்காது. வாழ்க்கையில் இந்த வருஷம் பிறந்துருச்சு, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு காலையில் பட்டையை போட்டு சாமி கும்பிட்டு உட்காந்துருப்பேன். அந்த அம்மா, ஏங்க என் சேலை எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு போய் ஆரம்பிப்பேன் வருஷத்தை. இதுதான் நான் ஆச்சு. இன்னொன்று, இந்த நிகழ்ச்சி செய்ப்பதற்கு காரணம் உங்கள் கையில் இருந்துச்சு. காரணம் யார் கையிலும் செல்ஃபோன் இல்லை. அன்றைக்கி பேசிக்கிட்டே முன்னுக்கு உட்காந்து ஒரு ஆள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன் வீடியோ தான், ஏன்னா இந்த ஜோக்கு சொல்ல விட்டீங்க, ஏன்னா இந்த பாருங்கண்ணே அப்படின்றாரு. ஓ நான் தான் சொல்கிறேன் நேரடியா, அவர் எனக்கு எடுத்து கொடுக்குறாருங்க. என்ன இந்த குருவி ஜோக்கு ஒன்று சொல்லுங்கண்ணே. அவர் நான் எத்தனையா ஒன்றுயா இல்லையா கொஞ்சம் பொரியா அப்படின்னு பாராட்டிடணும். உண்மையிலே பாராட்டு மாதிரி அழகான விஷயம் இல்லை சார். மனைவி, அம்மா ரசம் நல்லா இருந்துச்சுமா சொல்லி பாருங்க, அந்த அம்மா அந்த அடுப்பில் இருந்த அந்த களைப்பு நீங்கிடும். முறுக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. 18 வருஷம் ஆச்சு எனக்கே பாராட்டிக்கா, இன்னைக்கு பாராட்டணும் ரெடியாக உட்காந்தான். அந்த அம்மா பரிமாறினோன்னே கூப்பிட்டு, மரகதம்
புரி பிரமாதம் அப்படின்னா அது அப்பளப்பியா ஏயா என் உசுரை வாங்கி தொலைகிற உன்னை இப்போ நான் பாராட்ட சொன்னேன்னா சும்மா கூட இருந்து தொலை. இப்படி தப்பாக பாராட்டி விட்டுறக்கூடாது. நிறைய பிரச்சனைக்காரனா தான். ஒரு சாப்பாடை சாப்பிட்டா அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும்? நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டேன் நெஞ்சே நின்றுச்சு. அதனால தான் ஆண்கள் பயப்படுறது. இந்த அருண் வீட்டில் அல்வா செஞ்சால் 15 நாளைக்கு சாப்பிடலாம். ஏன்னா தட்டிலேருந்து எடுக்கவே 7 நாள் ஆகும். போராடுவோம். அதுபோல் எங்கள் வீட்டுக்கெலாம் ஒரு ஆள் அம்மா பாயாசம் கிண்டும் எழுத்தாப்பில் சினிமா தேட்டர்லேருந்து 15 பேர் ஓடியாரும். எனக்கு கொடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாட்டா அப்படின்றேன். இதில் போஸ்ட் ஓட்டினா கிளியாதுனே அப்படின்டா. அதானே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால தான் சில பேர் வெறுக்கிறதுக்கு காரணம். இருந்தாலும் அந்த காலத்தில் உணவெல்லாம் அப்படி அழகாக இருந்துச்சு சார். நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன். இந்த முன்னோர்களாம் அப்படி சொல்கிறதுக்கு விஷயம் வச்சுருந்தாங்க. குழந்தை பிறந்தாலே ஒரு மகிழ்ச்சி. அன்றைக்கெலாம் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பார்க்க போவாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. வண்டி கட்டிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலில் லட்சுமி குழந்தைய பார்க்க வந்திருக்கோம். போங்க 7ஆம் நம்பர் டோக்கன். 7ஆம் நம்பர் தொட்டியை சுற்றி பூரா வர்ணிக்கு. இங்கே வர அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இங்கிட்டு வரமா இங்கே வர அவங்க பெரியப்பா மாதிரி காது. நர்ஸு வரும் உங்கள் 25 அங்கே போங்க அப்படின்னு. அப்போத்தான் ஒரு ஆமாடி வாய் வாய்க்கா மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு. ஐயோயோ பாட்டி மாதிரி பேசுறதுக்கு நீ ஆள் பார்க்க முடியாது சார். அந்த காலத்தில் போட்டோ எடுக்க பயப்படுவாங்க. கிளவி அப்படி நிற்பார். பாட்டி ஒட்டி நில்லு. போங்க அவர் பக்கத்தில் மரியாதை இல்லாமல். ஏம்மா போட்டோ எடுக்கணுமா? ஒட்டி நில்லுமா? 6 அடி கப்பு கிடக்கும். எத்தனை குழந்தை? எங்களுக்கு 16 குழந்தை. அப்படி நீ கேட்ப எங்கே விட்டுருக்க? நீ கேட்பாங்க. என்ன பாட்டி தாத்தா பற்றி சொல்லி? ஆமாம் உங்கள் தாத்தை மூக்கு முகரையும் வெத்தலா வாக்க போட்டு புளிச்சுன்னு வாசல் திருப்பிச்சு. அவை முகரையிலே முழிக்க மாட்டேன். எத்தனை குழந்தை? எங்களுக்கு 13 குழந்தை பொண்ணு. ஆனால் அதில் என்ன சந்தோஷம்னா ஒரு குழந்தை கூட ஒருத்தரூவா அவங்க செலவழிக்கல. அனைத்து குழந்தையும் சுகப்பிரசமாக இருந்துச்சு, ஆரோக்கியமாக இருந்துச்சு. 87 88 வயசு வரைக்கும் எங்கள் அப்பாலாம் ஆஸ்பத்திரி போகாமலே 87 வயசு வரைக்கும் இருந்தார். பெரிய காந்தியவாதி. இந்திரா காந்தி இருந்தால் கூட முட்டை அடிச்சுட்டு அப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்துச்சு. அதான் அவங்க அதுவும் கிராமத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கும். இந்த பாராட்டில் என்ன ஆகும்ன்றது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தர் 2 பவுனில் ஒரு மோதிரம் வாங்கினான். தெருவில் வீசி நடக்கிறான். மோதிரத்தை பாராட்ட மாட்டாங்களான்னு. நம்ம அப்போ எப்படி இருக்க? பேசும்போது சம்மந்தம்லாம் மூக்க சொல்லிட்டே அப்புறம் நான் நல்லா இருக்கியா? அங்கே ஒரு ஆள் அவன் மோரத்தை சொல்லி ஓ மோரத்தை காமிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன் டீ போட்டு கொடுக்குற எல்லாருக்கும் வாங்க டீ சாப்பிடுங்க. மோரத்தை காமிச்சு ஒருத்தன் பாராட்டல். டென்ஷனில் படுத்துட்டேன். நைட்டு சாம ஒரு 12:30 மணிக்கு அந்த ஊரில் ஒரு 6 வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு. பதறிட்டு ஊரே ஓடுறான். யோயோன்னு. அப்பையும் போய் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு போங்க. ஹலோ என்ன இந்த வீடு தானே ரொம்ப எரியுதுனே அப்படின்னு இருக்கான். அப்போ தான் ஒரு பாட்டி கேட்டுச்சு, முருகேசா மோதிரம் புதுசாடா? அட கூரட்ட கிழவி, இதே காலையில் கேட்டிருந்தா நான் எதுக்கு 6 வீட்டுக்கு தீ வைக்கிறேன்னு இருக்கான். பார்த்தீங்களா? டக்குன்னு ஒரு ஆளை பாராட்டி விட்டு போயிடுங்க சார். அவன் பாட்டு நிம்மதியாவது இருக்கட்டும். இந்த நகைச்சுவை சங்கம் பெருசாக வளர வேண்டும். அது உங்கள்கிட்ட பார்த்தது. நான் எல்லோரும் பேசுனதுக்கு காரணம், எல்லா இடத்துலையும் பேச மாட்டேன் சார். 10 நிமிஷத்தில் முடிச்ச இடம் இருக்குது. யாரும் செல்ஃபோன் எடுக்கலை. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அது இல்லாமல் ஒரு 80 வருஷம் இருந்த ஆலமரம் வேரோடு விழுந்துடும். எதனாலனா செல்லரிச்சிருச்சுன்னு வாங்க, கரையான் அரிச்சிருச்சுன்னு வாங்க. 80-90 வருஷம் இந்த ஆலமரத்தை சாய்க்கிறது அந்த செல்லரிக்கிறது, கரையான் அரிக்கிறது. அதே போல் மரத்தை செல்லரிப்பது போல் இந்த மனுஷனை இந்த செல்ஃபோன் தான் அரிக்குது சார். சரிங்களா? இங்கேயே நான் சொல்லிடுறேன், யாருக்கு 95 வயசு 100 வயசுன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். யாரெல்லாம் பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்க கை தூக்குங்க. பட்டன் ஃபோன் யார்கிட்டையும் இல்லை. பார்த்தீங்களா? கிடையாது. பட்டன் ஃபோன் வச்சுருந்தா நம்ம மனுஷன் 8 மணி நேரம் தூங்கினேன் சார். ஸ்லீப்பிங் தி பெஸ்ட் மெடிசின்றாங்க. 8 மணி நேரம் தூங்கினேன். இன்றைக்கி அந்த செல்ஃபோன் வந்து என்ன பாடுபட்டு தெரியுமா? இந்த வருஷ தொடக்கத்தில் முதல் நாள் காலைல சாமியை கும்பிட்டு எந்திரிக்கிறேன். வருஷமே நல்லா இருக்குன்னு கடவுளே 2025 எடுக்கிறேன். டிங்கின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் எடுத்து சந்தோஷமாக எடுத்து பார்த்தேன். அனுப்பியிருக்கேன். வருஷத்தில் முதல் செய்தி. கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு படுத்துட்டேன். இப்படி வரலாமா சார்? இப்படி நெகட்டிவாக அதுவும் தாய்க்குழுங்களும் சொல்லவே தேவையில்லை. அன்றைக்கி சமைச்சு தட்டில் போட்டாங்க. இன்றைக்கி தாய்க்குழுங்களாம் சமைச்சு நெட்டில் ஓடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் 2800 பேர் லைக் பண்ணுறேன்.
ஆனால் புருஷன் லைக் பண்ணல. இந்த அம்மா ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்று போட்டோன்னா அவங்கெல்லாம் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடித்தவன், குடிச்சிட்டு இப்போ தாண்டி 3 குளுக்கோஸ் சேர்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன், இப்போயாவது என்னை உயிர் வாழ விட்டுட்டு. நிறைவாக ஒரு விஷயம், போதும்ன்ற மனசோடு இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி இருக்குது சார். போதும்ன்ற மனசு யார் பொக்கிஷமாக பாருங்களா. 500 ரூபா மதுரையில் சித்திரத்தில் நடக்கும். 500 ரூபா சைக்கிள் நாங்கள் 5 பேர் உட்காந்து போவோம். மகன், தாத்தா, சின்னம்மை, இளையம்மை உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு 500 ரூபா சைக்கிள் 5 பேர் போனோம் சார். இப்போ 4,30,000 ரூபா ஒரு டூலர். டயர் இருக்குது, டேங்க் இருக்குது, லைட் இருக்குது, உட்கார்றவனுக்கு இடம் இல்லை. 4,30,000 ரூபா. இன்னொன்று 8,80,000 ஒரு வண்டி. ஓட்டுருவேன் தரையில் உட்காந்துருக்கான். அவர் சம்சாரம் 3ஆம் மாடியில் ஏறி அங்கே உட்காந்துருக்கு. உட்காந்து ஃபோன் பண்ணேன், ஏறிட்டேன் கிறுக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன் பார், கம்பியாக எங்கிட்டு உட்காந்துக்கிட்டு புறம் சேலையை புறம் கழிச்சு போடுறது, அது பாட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கு. இவன் கீழே உட்காந்து ஓட்டி போயிடான். அந்த அம்மா மேலே உட்காந்து ஓமினி பஸ்ஸில் வர வேண்டிய பேசிட்டு வருது. நல்லா இருக்கீங்களா தம்பி? சரி சரி சரி, எங்கே போகிறீங்க? எங்கே வீட்டுக்கு? அந்த கிடைக்காம பாரு அப்படின்னு. அவன் எட்டி பார்க்கணும், ஜங்குன்னு சிட் ஆகிட்டே இந்த அம்மா விழுந்து இன்னொரு திண்டு உள்ள போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் ஒய்ப்பு மாதிரியே இருக்குது, ஏன் லூஸு விரட்டி வாயா நான் தான் அப்படின்னு. 16 கிலோமீட்டர் போய் ஒய்ப்பு இறக்கி விட்டியா அப்படின்னா, அந்த ஆள் ஏற்றுன்ட்டான். நீயாவது இறங்கி வாடி, பரவாயில்ல நல்லா தான் ஓட்டுறாரு அப்படின்னு. இதை பார்த்தா சார் காலம் மாற்றம். கீழே விழுந்தால் என்ன செய்வோம்? எந்திரிச்சு கைக்கு என்னாச்சு காலுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம். அன்றைக்கி ஒருத்தன் பஸ்ஸில் விழுந்து சர்ன்னு 2 அடி இழுத்துட்டு போய் வேகமாக எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன். நல்ல விலைக்கு கிராச் ஆகலை. அப்புறம் பார்க்குறேன் வலது காலை காணாமல் தேடுறேன். சார் முதல்ல எசதா தேடணும். அதனால் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டாலே சந்தோஷம். அதுக்கு தான் இந்த பட்டன் போன் கேட்டேன். இந்த பட்டன் போனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா சார்? ஏன் நம்மளாம் தப்பிச்சேன்னு தெரியுமா? அதில் ஒரு ஆபாச விஷயம் கிடையாது. பார்த்தீங்களா? அது வாட்டுக்கு ஒரே ஒரு கேம், பாம்பு கேம், விடிய விளாட்லாம். அது வாட்டு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான்லாம் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் அந்த ஒரு கேம் தான். விழுப்புரம் போனோன்னா பக்கத்துக்கு ஏன்னே இந்த பாம்பு கடிச்சிடாதா அப்படின்னா, ஒன்றை விடையாட அதை என்னையை கடிக்க போகுது அப்படி. அதில் சார்ஜ் போட்டிங்கன்னா 10 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி அது வாட்டு கிடக்கும். நீங்கள் வெளிநாடே போய்ட்டால் ஒரு பாயிண்ட்டே இறங்காது. இப்போல்லாம் போட்டுக்கிட்டே தான் பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஒரே ஆள் 2 செல்ஃபோன் வச்சுருக்கான். காலையிலேருந்து போனே வெளில ஒன்றை கால் பண்ணி ஒன்றில் அவனே கேட்டுக்கிறான். அது மாதிரி அந்த ஃபோனு இன்னொரு மகத்துவம். அந்த பட்டன் ஃபோன் 600 ரூபா தான். 200 ரூபா ரப்பர் பெனில் சுற்றிருப்பேன், பேட்டரி கீழே வந்துடும். எல்லாம் ஃபோன் வந்தால் இங்கிட்டு தானே வச்சு பேப்போம். அவன் ஸ்பீக்கரை வச்சு பேசுவான். கேட்கல மாப்பிள்ளை கேட்கல அப்படின்னா, ஊருக்கே கேட்க அவனுக்கு கேட்காது. பார்த்துருக்கீங்களா? அதில் ஒருத்தன் பேசிகிட்டே போனேன். அந்த பட்டன் ஃபோனில் லாரிக்காரி இடிச்சிட்டேன். ஃபோனு கீழே வந்து லாரி ஏறிடுச்சு சார். லாரி போன பின்னாடியே எடுத்து அப்புறம் வேற என்ன மாப்பிள்ளை அப்படி ஒரு அழகான ஃபோன். அதில் பழைய நினைவுகளுக்கு திரும்புறது, பழைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறது, பழைய உணவை சாப்பிட்ற மாதிரி ஆரோக்கியமான விஷயம் எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்த மேடை, மறக்க முடியாத நம்முடைய கோவை நகைச்சுவை சங்கம், அன்புக்குரிய தனபால் சார், அவங்க டீமுக்கு தான் நன்றி சொல்லணும்.